கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் வித் யூ கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையின் 12வது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. கடந்த 11 ஆண்டுகளாக ஓசூர் தளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில், குறிப்பாக மலைவாழ் பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மற்றும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் கல்விக்காகவும் அவர்களின் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் எண்ணற்ற உதவிகளை இந்த அறக்கட்டளையின் சார்பில் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த அறக்கட்டளையின் 12வது ஆண்டு விழா ஓசூர் டைட்டன் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் அறக்கட்டளை அரங்கில் நடைபெற்றது. வித் யூ கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையின் தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க வந்த ஓசூர் தரணி சர்வீஸ் நிறுவன செயல் இயக்குனர் ரொட்டேரியன் எஸ். கார்த்திகேயன் மற்றும் ரோட்டரி கிளப் ஓசூர் மிட் டவுன் தலைவர் ரொட்டேரியன் ரத்தினகுமார் ஆகியோர் மரக்கன்று நடவு செய்தனர். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட பின்னர் பாரம்பரிய குத்துவிளக்கு ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதைத் தொடர்ந்து வித் யூ அறக்கட்டளை நிர்வாகிகள் ஜோனாதாஸ், செயலாளர் கோபி, பொருளாளர் யோவான் ஆகியோர் முறையே வரவேற்புரையாற்றி அறக்கட்டளையின் செயல்பாடுகள் குறித்ததான அறிக்கைகளை வெளியிட்டு வாசித்தார்கள். நிகழ்ச்சியில் திருமதி ரங்கநாயகி நிகழ்ச்சியாளராக சிறப்பான முறையில் செயல்பட்ட நிலையில் திருமதி தேவி சோனா உள்ளிட்ட அறக்கட்டளையினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். இதன் பின்னர் வித் யூ கல்வி அறக்கட்டளை துவங்கப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை அவர்களின் சாதனைகளுடன் கூடிய செயல்பாடுகள் குறித்ததான காணொளி வெளியிட்டு காண்பிக்கப்பட்டது. வித் யூ ஆண்டு 2013 ஒசூர் நகரம் குடும்பத்தின் வறுமையான சூழ்நிலையால் பள்ளிப் படிப்பை நிறுத்த நேர்ந்த 3 குழந்தைகளை சந்திக்கிறார்கள் 6 இளைஞர்கள். அந்த 6 பேரும் தங்களின் சொந்த பணத்தை பங்களித்து குழந்தைகளின் மேல் படிப்பு தொடர இணைந்து துவங்கியது வித் யூ கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை. உதவி தேவைப்படுவோருடன் இணைந்திருப்போம் என்ற பொருள் வரும்படியும், வித்து விதை என்ற பொருள் வரும்படியும், வித்து எனும் ஒலிக்கு பொருத்தமான ஓசை வருமாறும் வித் யூ எனும் பெயர் தெரிவு செய்யப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக வித் யூ கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை துவங்கப்பட்ட நாள் 6/2/2014.
முதலில் உதவி பெற்ற 3 பேர் பற்றி அறிந்து அடுத்ததாக தேவையுள்ளோர் தேடி வந்தனர். அறுவருடன் தோழர்கள் பலரும் உறுப்பினரானார்கள். குழந்தை திருமணங்களை வழக்கமாக கொண்டிருக்கும் மலை கிராமமான தொட்டமஞ்சியில் 4 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க இருப்பதை அறிந்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து திருமணங்களை தடுத்து நிறுத்தியது வித்யூ. பெற்றோர்களையும் குழந்தைகளையும் ஊக்குவிக்கும் விதமாக முதல் முறையாக கொடகரை பள்ளியில் ஆண்டு விழா நடத்தப்பட்டது. 350 அரசு பள்ளிகளில் முதலுதவி பயிற்சி, தன் சுத்தம், சுகாதாரம் பேணுதல், தேர்வை எதிர்கொள்ளும் சிறப்பு பயிற்சி வகுப்புகள், நலவாழ்வு பயிற்சிகள், பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பாலியல் சீண்டல்களை தவிர்க்க நல்ல தொடுகை தீய தொடுகை பற்றிய பயிற்சிகள், போக்சோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு, அறிவியலாளர் வாழ்க்கை வரலாறு, வாழ்வை எதிர்கொள்ளும் திறன்கள், பொம்மலாட்ட பயிற்சி, சாலை பாதுகாப்பு, ஓவிய பயிற்சி, அறிவியல், நாணயம், தொல்பொருள் கண்காட்சி போன்ற பயிற்சி வகுப்புகளை நடத்தி வெற்றி கண்டது வித்யூ. தகுதியுள்ளதே தப்பி பிழைக்கும் என்ற பரிணாம கொள்கையை எடுத்துரைத்த டார்வினின் பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக அவர் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறி பிப்ரவரி 12 அன்று டார்வினின் முகமூடிகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. சூளகிரி முதல் லஞ்சட்டி வரையுள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் விதமாக பேரணி நிகழ்த்தியதால் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து அங்குள்ள ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மகிழ்ச்சி கொண்டனர். தாவரக்கரை, அஞ்சட்டி, நொகனூர் மற்றும் மையூர் வனப்பகுதிகளில் உள்ள வன விலங்குகளை பாதுகாக்க அங்குள்ள 6 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் நடத்தப்பட்டது. ஐயூர், நொகனூர், ஜவளகிரி, காப்புக்காடு வனப்பகுதிகளில் அந்தந்த வனச்சரகர் உதவியுடன் 3,52,000 விதைப்பந்துகள் வீசி கண்காணித்து வருகிறது வித்யூ. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் 5,525 மரக்கன்றுகளை நட்டு வெற்றி கண்டுள்ளது வித்யூ. அன்று நட்ட மரக்கன்றுகள் தம் கரம் விரித்து சோலையாக விண்முட்டும் அளவிற்கு அந்தேவனப்பள்ளி அரசு பள்ளி, மதகொண்டப்பள்ளி அரசு பள்ளி, தளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கெலமங்கலம் பாலிடெக்னிக் போன்ற இடங்களில் மனம் வீசிக் கொண்டிருக்கிறது. 6/2/2014 அன்று தன் பயணத்தை துவங்கி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தில் தம் ஆண்டு விழாவை கொண்டாடும் வித்யூவின் இன்றைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 425, பயனாளர்கள் எண்ணிக்கை 720, பயிற்சி வகுப்புகள் 590, பயிற்சி வழங்கப்பட்ட பள்ளிகளின் எண்ணிக்கை 350, நடப்பட்ட மரக்கன்றுகளின் எண்ணிக்கை 5,525, வீசப்பட்ட விதைப்பந்துகள் 3,52,000. பெங்களூர் அல்சூர் ஏரிக்கரையில் தனியார் நிறுவன பொருளாதார உதவியுடன் 3,500 மரக்கன்றுகள் மியாவாக்கி காடுகள் முறையில் நடப்பட்டன. ஒன் சைல்ட் ஒன் ட்ரீ என்ற முத்தான இணைய வழி திட்டம் நமது மாநிலத்தை கடந்து இந்தியா முழுவதும் வித்யூவை கொண்டு சென்றது. மரக்கன்றுகளை நட்ட குழந்தைகளுக்கு இணைய வழி சான்றுகள் வழங்கப்பட்டன. நவம்பர் 2012 தானே புயலுக்கு ₹1,20,000 பொருளுதவி, நவம்பர் 2018 கஜா புயலுக்கு ₹5 லட்சம் பொருளுதவி மற்றும் 2023 நேரிட்ட இயற்கை பேரிடருக்கு முதற்கட்ட உதவியாக ₹50,000 உறுப்பினர்கள் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டோருக்கு உதவி உள்ளனர். கொரோனா காலத்தில் வேலை வாய்ப்பின்றி தவித்த வாத்திய வித்வான் குடும்பங்கள், தினக்கூலி செய்வோர் குடும்பங்கள் என 450 குடும்பத்தினருக்கு ₹5 லட்சம் பெருமான பொருளுதவி அளித்து ஆதரவு கரம் நீட்டியது வித்யூ. தோழர் நம்மாழ்வாரின் வழிவந்த வேளாண் விஞ்ஞானி தோழர் பாமையன் அவர்கள் 8/7/2018 அன்று 140க்கும் மேற்பட்டோருக்கு தற்சார்பு வேளாண்மை குறித்து பயிற்சி எடுத்தார். நவீன காலத்தில் குழந்தை வளர்ப்பில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க உதவும் முயற்சியாக வித்யூவின் உறுப்பினர்களுக்கு கருத்தரங்கு ஒன்று நடத்தப்பட்டது. இக்கருத்தரங்கில் பல்வேறு பயனுள்ள கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஒசூரில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் புத்தக திருவிழாவின் அமைப்பாளர்களோடு இணைந்து வித்யூவும் பங்கு கொள்கிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற சிந்தனையோடு ஒசூர் நகரில் இயங்கி வரும் காவேரி மருத்துவமனை ஒத்துழைப்புடன் டிசம்பர் 2016 மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வித்யூவின் உறுப்பினர் அனைவரின் ஒத்துழைப்பாலும் மற்றும் பட்டய கணக்கரின் தொடர் முயற்சியாலும் செப்டம்பர் மாதம் 2018 வருமான வரி விலக்குக்குரிய தகுதி சான்றிதழ்
ATGயை பெற்றது வித்யூ. பிப்ரவரி 6, 2024 அன்று வித்யூ தனது 10ஆம் ஆண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு 10 மரக்கன்றுகள் ஒசூர் கொத்தகண்டப்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் நட்டது. இவ்வேளையில் கல்வி உதவிக்கென வரும் பயனாளர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை சொல்லியே தீர வேண்டும். கல்விக்கென உதவி கோரி வரும் விண்ணப்பங்கள் தீவிர பரிசீலனை செய்யப்படுகின்றன. விண்ணப்பதாரரின் பொருளாதார நிலை, குடும்ப பின்புலம், கல்வியில் அவர்களது அடைவு என மாணவர்களை மதிப்பீடு செய்து உண்மைத்தன்மை உறுதியான பின்னரே அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதுவரை நம் விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் திருமிகு பிரியங்கா ஒசூர் துணை ஆட்சியர், திருமிகு சாந்தி DRO, திருமிகு கிறிஸ்டி DRO, திருமிகு பாமையன் வேளாண் விஞ்ஞானி, திருமிகு ரமேஷ்குமார், திருமிகு சத்யா மேயர், திருமிகு பரிமேலழகர் DT, திருமிகு ஜோதி சந்திரா DEO, திருமிகு கார்த்திகாயினி DFO, பெருமாள் மணிமேகலை கல்லூரி தாளாளர்கள் திருமிகு பெருமாள் மற்றும் திருமிகு குமார், சப்தகிரி பள்ளி தாளாளர் திருமிகு வணங்காமுடி, பரிமளம் பள்ளி தாளாளர் திருமிகு ஸ்ரீதர், தமிழ்நாடு மாநில செயலாளர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் டாக்டர் சேதுராமன், புதிய அகராதி இதழாசிரியர் திருமிகு இளையராஜா மற்றும் கல்வித்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் நம் அழைப்புக்கு இணங்கி வந்து இம்மேடைக்கு சிறப்பு சேர்த்துள்ளனர். வித்யூவின் நன்றி உரை. எங்கள் பயணத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்த உயர் அதிகாரிகள், நன்கொடையாளர்கள், எங்களை மக்களிடம் சென்றடைய வைத்த பத்திரிகையாளர்கள், பிற ஊடகங்கள், ஒத்துழைப்பு அளித்த ஆசிரியர்கள், நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் சுணக்கமின்றி வந்து வசதி குறைவான சூழல்களிலும் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி வகுப்பு எடுத்த பயிற்சியாளர்கள் என அனைவருக்கும் வித்யூ உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. உளவியல் வல்லுநர்கள், கல்வித்துறை அலுவலர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சமூக பணியாற்ற ஆர்வம் கொண்ட மூத்த குடிமக்கள், தமிழ்நாடு வனத்துறையின் வனச்சரகர் என சமூகத்தின் எல்லா பிரிவினரையும் கிளைகளாக கொண்டு வித்யூ எனும் மரம் வளர்ந்து வருகிறது. கிளைகள் எவ்வளவு பறந்து விரிந்தாலும் கல்விப்பணி எனும் வேரினை மறக்காது வித்யூ. ஏனெனில் சமூக மாற்றத்தின் திறவுகோல் கல்வியே என்பதில் உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளது வித்யூ என்றென்றும்.